அனுசரணை வழங்குவோர் வணக்கம். டான் தமிழ் ஒளியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கிறோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையர் தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டல். திணைக்களங்கள் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கிழக்கு மாகாண மக்கள் திட்ட வரைவு ஒன்றியம் குற்றச்சாட்டு. நாட்டின் பிரஜையொருவர் 2.5 லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சம்பிக்க ரணவக்க கவலை. இன்று நள்ளிரவு முதல் முக்கிய ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு ரயில்வே லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர்ஸ் சங்கம் தீர்மானம். தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கையர் தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட சிறையில் உள்ள 10 தமிழ் அரசியல் கைதிகளையும் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள இலங்கையர் தினத்துடன் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தாம் பரிசீலனை செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறிப்பிட்ட சிலரை அழைத்து ஜனாதிபதி அவர்களுடைய மாளிகையில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த வகையில் அதில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்போது இலங்கையர் தினம் கொண்டாடப்படுவதை மையமாக வைத்து அங்கு கலந்து கொண்டிருந்த அமைச்சுக்களின் செயலாளர்களினால் விரிவாக ஒரு விளக்கம் கலந்து கொண்டவர்களுக்கு தரப்பட்டது. நான் எனது கருத்தை தெரிவிக்கும் போது அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நான் தெரிவிக்கின்றேன், தயவு செய்து இந்த விடயத்தில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். அதோடு ஏற்கனவே இந்த அரசியல் கைதி ஆனந்த சுதாகரன் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஏற்கனவே அந்த பிள்ளைகளுடைய தாயார் இறந்த நிலையில் தற்போது அவருடைய பேத்தியார், அந்த பிள்ளைகளின் பேத்தியார் தான் அந்த பிள்ளைகளை பராமரித்து வந்தவர். தற்போது 2 நாட்களுக்கு முதல் அந்த பேத்தியாரும் இறந்துவிட்டார். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நிச்சயமாக இதில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு அவர்களுடைய விடுதலை இலங்கையர் தினமாக நீங்கள் என்று தெரிவித்த இலங்கையர் தினத்திலாவது அந்த விடுதலை உறுதிப்படுத்தப்பட்டால் மிக நன்றாக இருக்கும், நல்ல எண்ணத்தோடு செயல்படுவதாக இருக்கும் என்ற கருத்தை நான் தெரிவித்திருந்தேன். அதற்கமைய அவர் இறுதியாக கருத்துகள் சொல்லப்படும் போதும் அரசியல் கைதிகள் விடயம் சம்பந்தமான கருத்தில் நான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்ற தகவலையும் சொல்லியிருந்தார் என்பதை இதனூடாக மக்களுக்கு அறிய தருகின்றனர். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைக்கப்படுகின்றது. இளைஞர்களுக்கான விளையாட்டு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் விளையாட்டு அரங்கின் கட்டுமான பணிகள் இடம்பெறவுள்ள நிலையில் இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கலினை அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சர் சுனில் குமார் கமகே மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன்
நாடாளுமன்ற உறுப்பினர் கான இளங்குமரன், மாவட்ட அரசாங்க அதிபர் மான பிரதீபன் ஆகியோர் நாட்டி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன. நிகழ்வில் தெற்காசிய ரீதியில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றிய வீரர்களுக்கு விருந்தினர்களால் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்வில் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திணைக்களங்கள் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கிழக்கு மாகாண மக்கள் திட்ட விரைவு ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் அரசு திணைக்களங்கள் மூலம் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கிழக்கு மாகாண மக்கள் திட்ட விரைவு ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. இன்று மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். குருந்தூர் மலையில் அந்த தேரர் சம்பந்தப்பட்ட தேரர் சில பௌத்த அடையாள சின்னங்களை வீசி எறிந்திருந்ததாகவும் அதன் மூலமாகத்தான் அது பௌத்த அடையாளமாக உணரப்பட்டதும் பின் அங்கு பௌத்த தொல்லியல் திணைக்களம் அதை தன்வசப்படுத்தப்பட்டதாக ஒரு உண்மை செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனவே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. இங்கிருந்த இராணுவ முகாம்கள் மற்றும் போலீஸ் நிலையங்கள் இருந்த இடங்கள் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்ட வகையில் அந்த பௌத்த அடையாள சின்னங்களை போட்டிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எமக்கு எழுகின்றது. அதன் அடிப்படையில் அதை பேரினவாத சக்திகள் இந்த இடத்துகளை கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் பலதரப்பட்ட திணைக்களங்களை ஏற்கனவே சட்டபூர்வமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேணுமாக இருந்தால் தொல்லியல் திணைக்களம், மற்றது வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், மகாவலி திணைக்களம். இந்த திணைக்களங்கள் அனைத்துமே சட்டபூர்வமாக கொண்டு வரப்பட்ட திணைக்களங்களாகும். இது சட்டத்துக்கு புறம்பாக செய்ய வேண்டிய காரியங்களே அவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கமாக இருக்கும் காரணத்தினால் சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தின் ஊடாக இந்த தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படும் காரியங்களே அவர்கள் செவ்வனே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக வயல் காணிகளும் அதற்குள்ள விவசாயம் செய்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களும் அத்தோடு எங்களுடைய நாங்கள் நம்புகின்ற எங்களுடைய வணக்க ஸ்தலங்களை உட்படுத்தி கொள்கிற இடங்களாகவும் தான் இந்த தொல்லியல் பெயர்ப்பலைகள் இடப்படுகின்ற இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் பிரஜையொருவர் 2.5 லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டம் காரணமாக நாட்டின் பிரஜையொருவர் ஆண்டிற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வரியை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ආර්ථික තත්ත්වය ගැන කිව්වොත් මේ අයවැය ගත්තොත් අයවැයේ වියදම வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரை செலவு 9 ரூபாய் என்றால் வருவாய் 5 ரூபாய் தான். அந்த வருவாய் முழுவதும் வரிகளிலிருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வயது, இனம், மதம், சாதி என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டிற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வரி செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. இது மக்களுக்கு கடுமையான சுமையாகும். ஆயிரக்கணக்கானவர்கள் வரி விலக்கில் இருந்து சுதந்திரமாக சுற்றுகிறார்கள். அதே போல வங்கிகளை மோசடி செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். விசா மோசடி போன்ற பெரிய ஏமாற்றுதல்களை செய்தவர்களும் சுதந்திரமாக உள்ளனர். அதற்கிடையில் அரசு சேவையில் ஈடுபட்ட ஊழியர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். வருமானத்தில் எவ்வித முன்னேற்றமும் காட்டாதவர்களுக்கு ஐலெக்ஸ் வாகனங்கள் வரிச்சலுகையுடன் வழங்க திட்டமிட்டுள்ளனர். அவற்றை கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் என்று வகைப்படுத்தி இவ்வாறு 1750 ஐலெக்ஸ் வாகனங்களை கொண்டு வரப்போகிறார்கள். இவை அமைச்சர்களுக்கு மாத்திரமல்ல, மாறாக கட்சியின் திட்டங்களுக்கு பல்வேறு கட்சி அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும். ஒரு பகுதி அரசு அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும். இது கட்சியை வலுப்படுத்தும் ஒரு திட்டம். அதனை விடுத்து மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டமோ, பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டமோ, நெல் விவசாயியின் விளைச்சலை அதிகரிக்கும் திட்டமோ, தேயிலை விளைச்சலை அதிகரிக்கும் திட்டமோ, புதிய ඩොලර් வருவாய் உற்பத்தி செய்யும் தொழில்களோ, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் திட்டமோ அல்ல. මතන ජනාධිපතිතුමා හරිනම් තමන්ගේ අමාත්‍යාංශවල කාර්ය සාධන වාර්තාව ප්‍රසිද්ධ කළ යුතුයි. இன்று நள்ளிரவு முதல் முக்கிய ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு ரயில்வே லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர்ஸ் சங்கம் தீர்மானித்துள்ளது. மகாவா முதல் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் காங்கேசன்துறை நோக்கி பயணிக்கும் சரக்கு மற்றும் எரிபொருள் தாங்கி ரயில் சேவைகளை நிறுத்துவதற்கு ரயில்வே லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர்ஸ் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் சரக்கு மற்றும் எரிபொருள் ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன விஜந்துவ தெரிவித்துள்ளார்.
இதற்கு மேலதிகமாக நாளை இரவு சேவையில் ஈடுபடும் இரவு தபால் ரயில் சேவைகளில் இருந்து விலக எதிர்பார்ப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தற்போது ரயில்களில் யானைகள் மோதுவதால் ரயில் சேவைகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது. மகாவையில் இருந்து திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படும் யானை ரயில் மோதல்களால் காட்டு யானைகளுக்கும் ரயில்களுக்கும் சேதம் ஏற்படுகின்றது. ரயில் இயந்திர சாரதிகளாகிய எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ரயிலை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததால் இது ரயில் சாரதிகளுக்கும் பெரும் சிக்கலாக உள்ளது. எனவே இந்த விபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. காட்டு விலங்குகள் ரயிலில் மோதுவதால் எதிர்காலத்தில் இப்பகுதிகள் ஊடாக ரயில்களை இயக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஏனெனில் இதனால் ரயில் பயணிகள் உரிய காரணத்துக்கு உரிய நேரத்துக்கு பயணிக்க முடிவதில்லை. எனவே இதற்கு உரிய தீர்வு அவசியம் என ரயில்வே லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன விஜந்துவ தெரிவித்துள்ளார். දුම්රියේ අලිගැටීම් නිසා දුම්රිය ධාවනයට විශාල බාධාවක් එල්ල වෙලා තිනවා. ඇත්තටම මහව සිට ත්‍රිකුණාමලයටත් මහව සිට මඩකලපුව මාර්ගයටත් මහව සිට කංකාසන්තූරේ මාර්ගයේත් යම් යම් ස්ථානවල බලාපොරොත්තු නොවන ආකාරයේ අලි வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயணச்சீட்டுகளை பெறும் திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயணச்சீட்டுகளை பெறும் வசதி நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு மாகும்பர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடத்தப்பட உள்ளது. கடுகண்ணாவ பிரதேசத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக விசேட போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடுகண்ணாவை பகுதியில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை அடுத்து கொழும்பு கண்டி பிரதான வீதி மூடப்பட்டுள்ளதால் கடுகண்ணாவ பிரதேசத்தில் நாளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக விசேட போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதான வீதி மூடப்பட்டிருப்பதனால் மாற்று வழிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சார்த்திகள் வழமையை விட முன்கூட்டியே தங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து உதவி தேவைப்படும் விண்ணப்பதார்கள் 117 அல்லது 1911 என்ற துரித இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கண்டி கீழ் கடுகண்ணாவ விபத்தில் சிக்கிய மேலும் 4 சிகிச்சை பெற்று வருகின்றனர். கண்டி கீழ் கடுகண்ணாவ பகுதியில் கட்பாறைகளுடனான மண்மேடு சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் சிக்கொண்டிருந்த மேலும் 4 மாவனல்ல ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த அனர்த்தத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். கண்டி கீழ் கடுகண்ணாவ பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் மற்றும் குடியிருப்பு மீது நேற்று காலை மண்மேடு சரிந்து விழுந்ததை அடுத்து மண்ணில் சிக்குண்டவர்களை தேடும் பணிகள் பல மணி நேரம் நீடித்ததாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இந்த நிலையில் ஆபத்தான சூழ்நிலை காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கீழ் கடுகண்ணாவ முதல் மாவனல்ல வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது காலை உணவுக்காக உணவகத்துக்கு வந்த 7 பேர் உட்பட மொத்தம் 10 பேர் உணவகத்தில் இருந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. சம்பவத்தின் போது வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியில் சென்றிருந்ததாகவும் இந்த உணவகத்தின் உரிமையாளர் 40 வயதான குழந்தைவேல் ரகுநாதன் சசிதரன் என்றும் விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. இந்த அனர்த்தத்தில் மனைவியான 39 வயதுடைய நிஷாந்தனி கருணாகரன், மனைவியின் தந்தை 66 வயதுடைய ராசலிங்கம் கருணாகரன் ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர். உரிமையாளரான சசிதரனின் தாயார் காயங்களுடன் சிகிச்சைக்காக மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மண்மேட்டுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்காக போலீசார், இராணுவத்தினர், தீயணைப்பு படையினர், பிரதேச மக்கள் உள்ளிட்ட குழுவினர் பல மணி நேரம் போராடி மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிய வருகின்றது. சிக்கொண்டிருந்த 13 பேர் வெளியே கொண்டு வரப்பட்டு போலீசாரினால் 1990 சுவசரிய நோயாளர் காவு வண்டி மூலம் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். තවදුරටත් බලාපොරොත්තු වෙන කෙසේ වෙතත් 4 பேர் காயமடைந்துள்ளனர். தற்போது நிலவும் மழை காரணமாக பல பகுதிகளில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சில இடங்களில் மண் சரிவு பதிவாகியுள்ளது. மண் சரிவால் பாதிக்கப்பட்ட கொழும்பு கண்டி வீதியின் கீழ் கடுகண்ணாவ கணேதன பகுதியிலிருந்து பாறைகள் மற்றும் மண் அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, காலி, கண்டி, கேகாலை, மாத்தறை, ரத்தினபுரி, பதுளை, அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் நீடிக்கப்பட்டுள்ளன. පාලක විද්‍යා දෙපාර්තමේන්තුව එකම අනිකුත් තාක්ෂණික ආයතන වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුව தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக இரத்தினபுரி மாவட்டம் கொலன்ன பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஹேஸ் தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 5 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் ஹயஸ் தோட்ட பிரஜாசக்தி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 5 குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை தோட்ட நிர்வாகம், கொலன்ன போலீசார், ஹயஸ் தோட்ட பிரஜாசக்தி உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர் உட்பட தோட்ட மக்களும் செய்து வருகின்றனர். மண் சரிவு காரணமாக தற்போது அந்த பிரதேசத்தில் உள்ள சில வீதிகள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பிரதேசத்தில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி களுகங்கையின் கிளை ஆறான குடாகங்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் கணிசமான அளவு மழை பதிவாகியுள்ளது. அதன்படி அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு புலத் சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அமைந்துள்ள குடாகங்க மற்றும் குமரகங்கை அண்டிய தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் நிலவுகின்றது. இதன்படி அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் அந்த வழியாக பயணிக்கும் வாகன சாரதிகள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவர் ஆரம்ப கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு வெளியிட்டு வைக்கப்பட்டது. சிறுவர் ஆரம்ப கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு வெளியீட்டு விழா கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தேசிய கல்வி நிர்வாகத்தின் சேனல் ni.n.ac.lk இணைய பக்கத்திலும் பாடத்திட்ட கட்டமைப்பு வெளியிடப்பட்டது. தற்போது இலங்கையில் நடைமுறையில் உள்ள ஆரம்ப கல்வி முறைகளில் காணப்படும் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மட்டங்களிலான ஆரம்ப கல்வி நிலையங்களில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்துடனும் உலகளாவிய நிகழ்ச்சி நிரல்களுக்காகவும் இலங்கை குழந்தைகளின் ஆரம்ப பருவ நலனை மேம்படுத்துவதற்காகவும் தேசிய கல்வி நிர்வாகம் இந்த கல்வி பாடத்திட்ட கட்டமைப்பை தயாரித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இணங்க முன்பள்ளி கல்விக்கான தேசிய கொள்கையை தயாரித்தல் மற்றும் அதன் செல்லுபடியாகும் தன்மையை சோதித்தல் ஆகியன தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிர்வாகம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சு, சுகாதார மேம்பாட்டு பணியகம், குடும்ப நல பணியகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு மற்றும் யுனிசெப் இலங்கை ஆகிய அனைத்து நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முன்மொழியப்பட்ட முன்பள்ளி கல்விக்கான கொள்கை 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் யுனிசெப் நிறுவனத்தின் நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுடன் கல்வி அமைச்சு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியன இணைந்து அடுத்த வாரம் துல்கரிய மாஸ் அதீன நிறுவனத்தில் பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளன. இந்த நிகழ்வில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், பிரதி அமைச்சர் வைத்தியர் நாமல் சுதர்சன, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலவில உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர்.
இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை புதிய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை புதிய அலுவலகம் இன்று காலை கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவர் பானா குமார் தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. குறித்த அலுவலகம் மன்னார் புகையிரத பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் MS சுமந்திரன் ஆகியோர் குறித்த அலுவலகத்தை வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர். இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள், கட்சியின் மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் இன்று மாவீரர் வாரத்தின் 3ஆம் நாள் நினைவஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இன்றைய மாவீரர் வார 3வது நாள் நினைவஞ்சலி நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். சத்யசாய் பாபாவின் 100வது பிறந்த தினம் யாழில் இடம்பெற்றது. சத்யசாய் பாபாவின் 100வது பிறந்த தினம் யாழில் உள்ள நவமங்கை நிவாசத்தில் அதன் தலைவி சுவர்ணா நவரத்னம் தலைமையில் இன்று இடம்பெற்றது. பாபாவின் 100வது பிறந்த தினத்தை நினைவு கூறும் முகமாக 100 தீபங்கள் ஏற்றப்பட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதன்போது கோப்பாய் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் மத்திய மாகாண சபையின் செயலாளர் சுபாஜினி மதியழகன், கோப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் சுகிர்தரூபன், ஒரும்பராய் ஒன்றியத்தின் தலைவர் வைத்தியர் கணேசவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி படகு அனர்த்தத்தின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணியில் 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற படகு விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவர்களது 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. குறிஞ்சாக்கேணி பிரதேசத்தில் சமய அனுஷ்டானங்களும் கிண்ணியா பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரதேச செயலாளர் MHM ஹனி தலைமையில் நடைபெற்றது. உயிர் இழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. குறிஞ்சாக்கேணி அனர்த்தம் நிகழ்ந்து 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின் குறிஞ்சாக்கேணி பாலத்தை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பால நிர்மாண பணிகள் இடம்பெறும் போது பொதுமக்கள் பயணம் செய்வதற்காக முறையான ஆபத்தில்லாத படகு சேவை வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவினால் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சேவை எதிர்வரும் புதன்கிழமை முதல் இடம்பெறவுள்ளது. இந்த பாலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி இடம்பெற்ற குறிஞ்சாக்கேணி அனர்த்தத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள், ஒரு கர்ப்பிணி தாயும் அவரது மகளும், அத்துடன் மற்றொரு தாயும் மகனும் என 8 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பாலமானது மிக மக்களுக்கு தேவையானதும் அத்தியாவசியமானதுமான ஒன்றாக மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த பாலம் மூடப்பட்டிருந்த பொழுது மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதிலே கடினப்போக்கை காட்டியிருந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என்ற வகையிலாக வறுமையான நிலையில் இருந்த மக்கள் தங்களுடைய பயணத்துக்காக இங்கு இருக்கக்கூடிய நீர் ஏரியினூடாக பயணம் செய்யும் வகையிலாக பாதுகாப்பற்ற முறையில் பயணம் செய்து 8 உயிர்கள் இழக்கப்பட்டது. அந்த அனர்த்தமானது இன்று கூட மக்கள் மனதின் மத்தியிலே தொடர்ச்சியாக ஒரு வடுவாக மாறி அவர்களுக்கான ஒரு ஏங்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பொழுது இந்த பாலம் நிறைவு செய்யப்பட்டு மக்களுக்கு கையளிக்கப்படும் என்று
உண்மையிலேயே அனர்த்தம் ஏற்பட்ட போது இழக்கப்பட்ட 8 உயிர்களுக்கான நஷ்டஈட்டு கொடுப்பனவை நாங்கள் உடனடியாக 25,000 ரூபாய் வழங்கியிருந்தோம். இருப்பினும் எங்களுடைய அரசினூடாக இந்த கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போது இந்த அனர்த்தம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அனர்த்தம் என்பதனால், ஏனென்றால் அனர்த்தங்களிலே இயற்கை அனர்த்தம், மனிதனால் ஏற்படுகின்ற செயற்கை அனர்த்தம் என்ற அடிப்படையிலாக இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அனர்த்தம் என்பதனால் இதற்கான நஷ்டஈட்டு தொகை தொடர்பிலாக நீதிமன்ற வழக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற வழக்கினூடாக தீர்வு வருகின்ற போதுதான் யார் இதற்கு குற்றவாளி, எவ்வாறு இந்த நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலாக உரிய கவனம் ஈர்க்கப்படும் என்பது தொடர்பிலாக மாவட்ட செயலகம் அதே போன்று எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு என்பன எங்களுக்கான உரிய பதிலை வழங்கி நிற்கின்றது. அம்பாறையில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அம்பாறையில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக அரச மதுபானங்களை விற்பனை செய்த சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று மாலை கல்முனை தலைமையக ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றுக்கு அமைய சேனை குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி சூட்சுமமாக மதுபானங்களை விற்பனை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தல்களும் மீட்கப்பட்டன. சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் குருநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடைமையில் வைத்திருந்த 4 பேர் நேற்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடமிருந்து 42 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் 10 லிட்டர் கசிப்புடன் 42 வயதான பெண் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றிரவு சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் போதையொழிப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் ஆமை இறைச்சியுடனும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றி வளைப்பானது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மூதூர் கங்கை பாலத்தில் வைத்து 28 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை சோதனைக்குட்படுத்திய போது உடமையில் இருந்து 5100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவர் கிண்ணியா பூவரசன் தீவு பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். மூதூர் பச்சனூர் சந்தையில் வைத்து 900 மற்றும் 700 கிராம் நிறையுடைய ஆமை இறைச்சியுடன் ஒப்பூரல் சகாயபுரம் பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 45 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத ஆமை இறைச்சிகளுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களை மூதூர் நீதிவான் முன்னிலையில் ஆயர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சிறு இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அரசியலமைப்பு மறுசீரமைப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் ஹட்டனில் இடம்பெற்றது. தேர்தல் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்புகள் தொடர்பாக இலங்கையின் அரசியல் கட்சிகளுடன் பெப்ரல் அமைப்பு நடாத்தி வரும் கலந்தாய்வு கூட்டங்களின் ஓர் அங்கமாக மலையக அரசியல் அரங்கத்துடனான கலந்துரையாடல் ஹட்டனில் நடைபெற்றது. நீதியும் நியாயமான தேர்தல்களை கண்காணிப்பதற்கான மக்கள் இயக்கமான பஃபல் நிறுவன பிரதிநிதிகளுக்கும் மலையக அரசியல் அரங்கத்தின் உயர்பீட உறுப்பினர்களுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது 21 தலைப்புகளின் கீழ் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. வாக்காளர்களை பதிவு செய்தல், வாக்காளர் அடையாளத்தை உறுதிப்படுத்துதல், முன்கூட்டிய வாக்களிப்பு முறையை அறிமுகம் செய்தல், தேர்தல் செலவினங்களை கட்டுப்படுத்தல், அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுத்தல், தேர்தல் கொள்கை பிரகடனங்கள், வேட்புமனு நிராகரிப்பினை குறைத்தல், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் விஸ்தரிப்பு போன்ற தலைப்புகளில் பேசப்பட்டது. தேர்தல் கால அட்டவணையை உறுதி செய்தல், தகமை அடிப்படையில் தேசிய பட்டியல் வேட்பாளர்களை தெரிவு செய்தல், வேட்பாளர் சுயவிவர கோவையை சமர்ப்பித்தல், கட்சி
வாழ்தல் குறித்த விதிமுறைகள் அமைத்தல், விசேட தேவையுடையோரின் வாக்குரிமையை உறுதி செய்தல், பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல், தேர்தல் பிரசார சட்டங்கள், பிரஜைகளை அரசியல் ரீதியாக வலுப்படுத்தல், தேர்தல்கள் நீதிமன்ற முறையை ஸ்தாபித்தல், தேர்தல் முறைகளுக்கும் ஆட்சி முறைமையும் போன்ற தலைப்புகளிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இக்கலந்துரையாடலில் மலையக மக்கள் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான பல முன்மொழிவுகளை எடுத்துரைத்துள்ளதோடு அவற்றை எழுத்து மூலமாகவும் தேசிய மறுசீரமைப்பு மட்டத்துக்கு வழங்கவுள்ளதாகவும் மலையக அரசியல் அரங்கத்தின் செயலதிபரும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில் வாகனம் திலகராஜா தெரிவித்தார். இது பற்றி மேலும் கூறுகையில், மலையக மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டதன் பின்னர் சுமார் 3 தசாப்த காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்டவர்களாகவே மலையக மக்கள் இந்த நாட்டில் வாழ வைக்கப்பட்டனர். பின்னாளில் இலங்கை குடியுரிமை கிடைக்கப்பெற்ற போதும் கூட அவை அர்த்தமுள்ள குடியுரிமையாக அமையவில்லை. அந்த 3 தசாப்த கால அரசியல் இடைவெளியை சரி செய்யும் வகையில் நாடாளுமன்றம், மாகாண சபை முறைமைகளில் மலையக மக்களின் பிரதிநிதித்துவத்துக்கான தேர்தல் தொகுதி மற்றும் பிரதிநிதித்துவ சிறப்பு ஏற்பாடு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இத்தகைய கலந்துரையாடல்களை மலையக மாவட்டங்கள் தோறும் அரசியல் அரங்கம் முன்னெடுப்பதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளதுடன் தமது அடுத்த கலந்துரையாடலை பதுளை மாவட்டத்தில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக பேராயர் இல்ல தொடர்பாடல் பணிப்பாளர் அருத்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 23 தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த கலந்துரையாடலின் போது 3 பிரதான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை நாம் வலியுறுத்தியிருந்தோம். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் சட்ட நடவடிக்கைக்கான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒரு திறமையான விரிவான பணித்திட்டம் அல்லது செயல்முறை உருவாக்குவது அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். ඒ සාකච්ඡාවේදී සාකච්ඡා කරනු දේවල් සහ සිදුවුණු දේවල් පිළිබඳව குறித்த கலந்துரையாடலின் போது 3 பிரதான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை நாம் வலியுறுத்தியிருந்தோம். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் சட்ட நடவடிக்கைகளுக்கான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒரு திறமையான விரைவான பணித்திட்டம் அல்லது செயல்முறை உருவாக்குவது அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். அதற்கு ஒப்புதல் அளித்த ஜனாதிபதியும் அமைச்சர்களும் சுமார் 2 வாரங்களுக்குள் இத்தகைய செயல் திட்டத்தை தயாரிக்கும் குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த குழு திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம், எவ்வாறு வேகப்படுத்தலாம் என்பதற்கான பரிந்துரைகளை தயாரித்து வழங்க வேண்டும். அதன்படி 2 வாரங்களுக்குள் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைகளை முன்வைத்தது. அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் ஜனாதிபதியிடம் கோரினோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி எங்களிடம் கூறினார். அதற்கமைய அவர்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. அதே நேரம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மக்கள் மயப்படுத்துமாறு கோரி வருகின்றோம். அது தொடர்பான கோரிக்கையையும் அண்மை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து அதனை மக்கள் மயப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. එතකොට ඒ පිළිබඳව මේ නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීම පිළිබඳව එකගතාවයක් ඒ අවස්ථාවේදී ඇති වුණා. මේ නිර්දේශ ක්‍රියාත්මක කළ යුතුයි කියන மட்டக்களப்பு கோர்லேப்பட்டு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நட்டப்பட்ட பெயர் பலகைகளை பிரதேச சபை அகற்றியுள்ளது. மட்டக்களப்பு கோர்லேப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட குடும்பமலை உள்ளிட்ட சில இடங்களில் தொல்பொருள் திணைக்களத்தால் நடப்பட்ட பெயர் பலகைகளை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று மாலை அகற்றினர். பொதுமக்களும் தமது ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தனர். கிரான் பிரதேசத்தில் குடும்பிமலை உட்பட குன்றுகள், பழமை வாய்ந்த ஆலயங்கள், வயல்வெளிகள் போன்ற இடங்களில் தொல்லியல் இடம் என அடையாளப்படுத்தப்பட்ட பெயர் பலகைகளை சில தினங்களுக்கு முன்னர் தொல்பொருள் திணைக்களம் நிறுவியிருந்தது. இது தொடர்பில் பிரதேச மக்கள், சமூக ஆர்வலர்கள் இணைந்து பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தனர்.
இந்த நிலையிலேயே பிரதேச சபையின் அனுமதி பெற்றுக்கொள்ளப்படாது அமைக்கப்பட்ட பெயர் பலகைகள் நேற்று மாலை அகற்றப்பட்டதோடு பிரதேச சபைக்குட்பட்ட வேறு சில இடங்களிலும் காணப்படும் தொல்லியல் பெயர் பலகைகளையும் அகற்றுவதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்திற்கு முரணான ஒன்றாக அது இடம்பெற்றிருக்கின்றது. ஆகையால் ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு கல்லை கூட நடுவதாக இருந்தால் பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் எதுவித அனுமதியுமின்றி இந்த பெயர் பதாதைகளை அவர்கள் இங்கே இட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே எந்த திணைக்களமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பிரதேச அந்த உள்ளூராட்சி அதிகார வரம்புக்குட்பட்ட பிரதேசத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுது அந்த பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். அடாத்தாக இந்த தொல்லியல் என்கின்ற போர்வையிலே பிடிப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களிலே நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி இந்த பெயர் பதாதைகள் இந்த வீதிகளிலே போடப்பட்டதனால் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடன் ஊழியர்களுடன் சென்று நாங்கள் அகற்றி இருக்கின்றோம். மாத்தளையில் நடமாடும் சேவை இன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசினால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைய பொதுமக்களின் அத்தியாவசிய சேவைகள் எனும் துணைப்பொருளில் நடமாடும் சேவை ஒன்று மாத்தளை நாவல இளைஞர் சேவை மண்டப வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நடமாடும் சேவையில் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள 11 பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் வசதி குறைந்த குடும்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சமர்த்தி அஸ்வசும வீட்டு திட்ட நிவாரண உதவிகள், காணி பிரச்சினை, பிறப்பு திருமண சான்றிதழ்களுக்கான உடனடி தீர்வுகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அத்துடன் கண் மற்றும் பெட் சிகிச்சை உட்பட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சை முகாம் ஒன்றும் இடம்பெற்றது. வலது குறைந்தோருக்கான சக்கர நாட்காலிகள், விவசாய சங்கங்களுக்கு தேவையான உபகரணங்களும் இதன்போது இலவசமாக வழங்கப்பட்டன. போலீஸ் திணைக்களத்தினால் போலீஸ் நாய்களை கொண்டு நடத்தப்பட்ட சாகச கண்காட்சி, போதையொழிப்பு தொடர்பான தெளிவூட்ட நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. விழிப்புணர்வு வீதி நாடகம் இடம்பெற்றது. இந்த நடமாடும் சபையில் 120 கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. 30 திணைக்களங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகம், மாத்தளை மாவட்ட செயலகம், மத்திய மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான தீப்தி வசலே, தினேஷ் ஹேம்த பிரேரா, நகரசபை முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள் உட்பட பெரும் தொகையான மக்கள் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகம், நுவரெலியா மாவட்ட செயலகம், அம்பகமுவ பிரதேச செயலர் காரியாலயம், தெலவாக்கலை பிரதேச செயலர் காரியாலயம், நோர்பூட் பிரதேச செயலாளர் காரியாலயம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இலவச நடமாடும் சேவை இன்று காலை 9 மணிக்கு ஹட்டன் புதிய புகையிரத நிலைய கட்டிட தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இலவச நடமாடும் சேவையின் போது அம்பகமுவ பிரதேச செயலாளர் காரியாலயம், தெலவாக்கலை பிரதேச செயலாளர் காரியாலயம், நோர்பூட் பிரதேச செயலாளர் காரியாலயம் ஆகிய பிரதேச செயலாளர் காரியாலயத்துக்குட்பட்ட சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். இந்த இலவச நடமாடும் சேவையின் ஆரம்ப நிகழ்வுக்கு நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, கிருஷ்ணன் கலைச்செல்வி, நுவரெலியா மாவட்ட செயலாளர் தஷாரி தென்னகோன், ஹட்டன் போலீஸ் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி, பிரதேச செயலகங்களின் செயலாளர்கள், போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் அந்தந்த பிரிவுகளுக்கான கிராம சேவக அதிகாரிகள் உட்பட ஏனைய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் சேவையில் பிறப்புச் சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை, முதியவர்களுக்கான அடையாள அட்டை, தொழில் திணைக்கள சேவை, சுகாதார பிரச்சினை, வியாபார நிறுவனத்துக்கான பெயர் பதிவு, வர்த்தக அனுமதி பத்திரம் உட்பட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டன. கொட்டும் மலையில் சுமார் 1000கணக்கான மக்கள் சேவையை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் ஹட்டன் நகரத்தில் இந்த நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. எந்த விதமான தகவலும் இல்லாத அநேகமானோர் நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். பல இடங்களில் இருந்து எமது மக்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். உங்களது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் நினைக்கின்ற இது படிப்படியாக கூற தேவையில்லை. கிட்டத்தட்ட
20-25 துறையின் அதிகாரிகள் இங்கு வந்துள்ளார்கள். அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு இங்கு தீர்த்து கொள்ள முடியும். திருகோணமலை கந்தளாய் பேராற்று வழி வயல்வெளியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் பேராற்று வெளிப்பகுதியில் காட்டு யானைகளின் அத்துமுறல் அதிகரித்துள்ளதால் பெரும்போக செய்கையில் ஏற்பட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நேற்றிரவு பேராற்று வயல்வெளிக்குள் 3 காட்டு யானைகள் புகுந்து பெருமளவு சேதங்களை விளைவித்துள்ளன. இந்த காட்டு யானைகள் 3 நாட்களுக்கு முன்னர் பேராறு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகுந்து சேதம் விளைவித்திருந்தன. தொடர்ச்சியாக விவசாய நிலங்களுக்கும் மக்களின் சொத்துக்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனவிலங்கு பாதுகாப்புத்துறையினர் உரிய மற்றும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் செலிகோ லைஃப் காப்பீட்டுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம்.